உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்த கன்னிராசி என்பர்களே, கன்னிராசியிலே பிறந்தவர்கள் இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த சனிபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கண்டக சனியாக வருகிறார். நிறைய பேர் அதை உச்சரிக்கத்தில கண்டக சனி என்று கூறுவார். கண்டக சனி என்றால் கண்டக சனி. கண்டக சனி என்றால் கண்டவர்கள் கண்படுகின்ற சனிதான் கண்டக சனி. அது கண்ட சனி அல்ல, கண்டம் ஏற்படுத்தாதா. கண்டம் என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டக சனி. கண்டக சனி கண்டவர்கள் கண்படுகின்ற சனி. ஆகவே உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்வதை தவிர்த்தாலே போதுமானது. மேலும் சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதனால் மற்றவர்களுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். நண்பர்கள் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அறிந்து கொண்டு நீங்கள் பேசுவது நல்லது. இந்த சனி பேச்சின் மூலமாக சில பேருக்கு திருமணம் தடைபடுமோ என்ற அந்த பயம் இருக்கும். ஆனால் சனி பேச்சு இருக்கும் போதே ஏற்படும் போதே உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு குருபலம் இருக்கிறது. அந்த குருபலத்திலே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லாவிட்டாலும் 1/6/2026 பிறகு ஒரு வருடம் நல்ல குருபலம் இருக்கிறது. ஆக கண்டக சனி முடிவதற்குள் உங்களுக்கு திருமணம் நடைந்துவிடும். திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடக்கூடிய சனியாகத்தான் இந்த சனி இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சிறிது தாமதமாக வேலை நடக்கும். எந்த காரியத்தையும் உடனடியாக நடக்காது. எந்த காரியம் செய்யும் போதும் ஆரம்பத்தில் சிறு தடை ஏற்பட்டு அதன் பிறகு உங்களுக்கு தொழில் நன்றாக நடக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு உயர்வு கிடைக்கும். நீங்கள் உத்தியோக உயர்வுக்காக நீங்கள் எதிர்பார்க்கும் போது ஆரம்பத்தில் உயர்வு கிடைக்காது என்ற பயம் ஏற்படும். ஆனால் உத்தியோக உயர்வு என்பது கிடைக்கும். இடமாற்றங்கள் இருக்கிறது. அந்த இடமாற்றங்கள் மே 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பேச்சு ஆன பிறகு சனி 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பார்வையிடுவதனால் குரு பேச்சு ஆன பிறகு உங்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். நீங்கள் உத்தியோகஸ்தர்கள் வேறு கம்பெனிகளுக்கு மாற்ற விரும்பினால் வேறு கம்பெனிலிருந்து ஆர்டர் கிடைக்கும் வரை, அதாவது உத்தரவு கிடைக்கும் வரை இருக்கின்ற கம்பெனிலிருந்து வேலையிலிருந்து வெளியே வரக்கூடாது. அவ்வாறு நீங்கள் வேலையை விட்டு வேறு கம்பெனிக்கு இடம் தேடினால் சில மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.